மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கல்யாண முருங்கை மரம் அப்படின்றது பெயர். கல்யாண முருங்கை மரத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வேலிகளில் ரொம்ப அதிகமாக கிராமங்களில் பார்க்கக்கூடிய ஒரு மரம். கண்ணை பறிக்கின்ற சிவப்பு நிறத்தை கொண்டு அழகான பச்சை நிறமான இலைகளை கொண்டு இருக்கக்கூடிய அந்த மரம். கல்யாண முருங்கை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த கல்யாண முருங்கை மரத்தை நிறைய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அனுப்புவதற்கும் குடல் புழுக்களை நீக்குவதற்கும் தோல் நோய்களுக்கும் பயன்படுத்துவதை நம்ம தொன்று தொட்டு பார்த்து வருகின்ற ஒரு சிகிச்சை முறைகளாக இருக்கிறது. ஆனால் கல்யாண முருங்கையுடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 மூலப்பொருட்கள் வேதிப்பொருட்கள் ஆஸ்துமா நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாகக்கூடும் அப்படிங்கிற ஒரு சீன மருத்துவத்துடைய ஒரு குறிப்பு இன்றைக்கு நிறைய பேரை திகைப்படைய வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு நோயாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 100 குழந்தைகளில் ஒரு 10 குழந்தைகளுக்கு இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கும். அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் நோய் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோயாக மாறும். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளில் கிட்டத்தட்ட 100ல் 50 குழந்தைகளுக்காகவே இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் நோய் இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை மாதத்திற்கு ஒரு முறையேனும் மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. எப்போ பார்த்தாலும் சளி, இருமல், மூக்கில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல். மூக்கில் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போது நுரையீரலில் நிறைய சளி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அவை அவர்களுக்கு ஆஸ்துமா மாதிரி மூச்சை இழுக்கக்கூடிய ஒரு நோயாக மாறிவிடுகிறது. கல்யாண முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய இலைச்சாறு, ஒரு 5 மில்லி இலைச்சாறு, ஒரு 5 மில்லி தேன் கலந்து இந்த அடிக்கடி சளி இருமல் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அடிக்கடி சளி இருமல் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிக்கடி மூச்சு இழுக்கின்ற ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மிக வேகமாக அவை குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, கல்யாண முருங்கையிலிருந்து மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய குடிநீர் ஒரு பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய தசைகளை இலகுவாக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சீனாவில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயத்தை இன்றைக்கு நம்ம நேரடியாக உபயோகப்படுத்துகின்ற பஃப்னு சொல்கிறோம் இல்லையா, மருந்துகளை அந்த ஒரு இயந்திரத்தில் போட்டு வாய்க்குள் வைத்து இழுத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பஃப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். சீனாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய மாகாணங்களில் தூசி புயல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மண் அப்படியே புயல் மாதிரி அந்த மாகாணங்களை தாக்குகின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னதான் கதவு சன்னல் இதெல்லாம் மூடி வைத்தால் கூட அந்த தூசி புயல்னால் என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு அடிக்கடி இந்த மூச்சுக்குழலில் ஒரு அடைப்பு ஏற்படுகிறது அல்லது சுருக்கம் ஏற்படுகிறது. இந்த அடைப்போ சுருக்கமோ ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அடிக்கடி ஆஸ்துமா போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அப்போ நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த பிராங்கல் டைலேட்டர்னு சொல்லக்கூடிய மருந்துகளை உடலுக்குள் செலுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஆனால் அதை அடிக்கடி உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கை நடுக்கம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மிகச் சுலபமாக ஒரு 32 வயதிலேயே சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மூளையுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை குறைகின்ற சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டு விடுகிறது. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த கல்யாண முருங்கை சம்பந்தப்பட்ட அந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு தேநீராக ஒரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அந்த மரப்பட்டையை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த தண்ணீர் ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 5 நிமிடம் இதை லேசாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிதளவு தேன் கலந்து ஒரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவங்க குடிக்க கொடுக்கும்போது அடிக்கடி ஏற்படுகின்ற இந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அந்த சுவாச கோளாறு ஏற்படாமல் இருந்தது.
நேரடியாக ஊசிகள் மூலம் செலுத்துகின்ற பிராங்கோடைலேட்டஸ் மருந்தை விட கல்யாண முருங்கை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் ஒரு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ததை பார்த்தார்கள். வழக்கமாக அந்த பிராங்கோடைலேட்டஸ் மருந்துகளால் ஏற்படுகின்ற எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது. அதே போல் கல்யாண முருங்கையுடைய வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு உடலுடைய உரமேற்றி அப்படின்னு சொல்லுவோம், ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால கல்யாண முருங்கை வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தோலை நன்றாக உலர வைத்து அரைத்து ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடிந்தது. ஏன்னா குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அடிக்கடி ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்படும் போது அவர்களுடைய உடல் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே குச்சி போல இருப்பதை நம்ம பார்க்கலாம். உடல் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வழக்கமாக மற்றவர்கள் சாப்பிடக்கூடிய உணவை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருந்தாலும் கூட ஆனால் அவர்களுக்கு உடல் தேராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர்களால் நடக்க முடியாது. ஒரு மாடிப்படி ஒரு 3 மாடி ஏற முடியுமான்னு கேட்டால் அவர்களால் முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட கல்யாண முருங்கையுடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு பின்பு அப்படின்னு சாப்பிடும்போது அது உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக உடலில் சேர்த்து தசைகளுக்கு செல்லக்கூடிய புரதச்சத்து சம்பந்தப்பட்ட காரணிகளை அதிகரிப்பதனால இயற்கையான முறையிலேயே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய வேர்பட்டை உடல் தேற்றியாக பயன்படுகிறது. இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த தாயுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கல்யாண முருங்கையுடைய வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை ஒரு 3 மாத காலம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு ரசம் போல வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம், அல்லது பாலில் கலந்து கொதிக்க வைத்து இரவு நேரங்களில் அவர்களுக்கு குடிக்க சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருப்பதை இன்றளவும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு உடல் தேற்றியாக கல்யாண முருங்கையுடைய வேர்பட்டை இருப்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோய் ஏற்படும் போது மட்டும்தான் பேதிக்கு மருந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த மாதிரி நோய் வராமல் தடுப்பதற்கு காலநிலை மாறுபாடுகள் ஏற்படும் போது, வெயில் காலத்திலிருந்து மழைக்காலம் ஏற்படும் போது பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மழை காலத்திலிருந்து குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அதே போல் பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குளிர்காலத்திலிருந்து இப்போது வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்வதற்கு கல்யாண முருங்கையுடைய விதைகளை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற தோஷங்களினால் ஏற்படக்கூடிய விஷத்தன்மை குறைவதை நம்ம பார்க்கலாம். அதனால் அந்த காலநிலையில் ஏற்படக்கூடிய எந்த நோயும் நம்மை அண்டாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். எனவே நேயர்களே, இந்த கல்யாண முருங்கையை பொறுத்தவரையிலும் ஆஸ்துமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான உணவு கட்டுப்பாடுகளுடன் கூடி இந்த கல்யாண முருங்கையை நாம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய ஒரு உரை என்பது, அதில் சொன்ன சில கருத்துக்கள் என்பது, குறிப்பாக இந்தியாவை பற்றி நடந்த அந்த கருத்தரங்கில் அவர் பேசிய உரை என்பது பலத்த விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய அடிப்படை சுதந்திரங்கள் தொடர்பான பல கேள்விகளை அந்த உரை எழுப்பி இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழக உரையிலே இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது, ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே பேச்சுரிமை தான். பேச்சுரிமையினால்தான் நமக்கு
இந்த ஜனநாயகத்தை நாம் கட்டி காப்பாற்றி வருகிறோம். அப்படி இருக்கிற போது இந்த பேச்சுரிமை என்பது நம்மிடம் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டு இருந்துவிடக்கூடாது. மாறாக உண்மையிலேயே அந்த பேச்சுரிமை இருக்கிறதா என்பதை நாம் அடிக்கடி பரிசோதித்து பார்க்க வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிக்கிறார். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நான் அதை பார்க்கிறேன். அதாவது சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்று கண்காணிப்பது என்பது மிக அவசியம். ஏனென்று கேட்டால் நம்மிடம் ஒரு சுதந்திரம் இருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் மறைமுகமாக அரசுகளோ அல்லது தனிப்பட்ட அமைப்புகளோ அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து பறித்து கொண்டிருப்பதை நாம் உணராமலேயே இருந்து கொண்டிருப்போம். இது இந்தியாவினுடைய யதார்த்தமாக இருந்திருக்கிறது. ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய முழு சுதந்திரமும் திருடப்பட்டு விட்ட பிறகுதான் நமக்கு தெரியும், ஆகா, நாம் இதுவரைக்கும் இந்த ஜனநாயக அமைப்பு, நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு உத்தரவாதப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உரிமை என்பது இப்போது நம் கையில் இல்லை, அது பறிக்கப்பட்டு விட்டது என்கிற உண்மையே நமக்கு அப்போதுதான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா, அதாவது அரசுகள் என்பது சுதந்திரத்தை கண்காணித்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு சிவில் சமூகத்தினுடைய கடமை, ஒரு மக்கள் சமூகத்தினுடைய கடமை, ஒரு குடிமை சமூகத்தினுடைய கடமை என்பது அந்த சுதந்திரம் நம்மிடம் இருக்கிறதா என்று கண்காணிப்பதாகும். மறைந்த கவிஞர் ஆத்மாராம் ஒரு கவிதையிலே சொல்வார், உங்கள் சுதந்திரம் அரசாலோ தனிநபராலோ பறிக்கப்படக்கூடுமெனில் அது உங்களுடைய சுதந்திரம் அல்ல, அவர்களுடைய சுதந்திரம்தான் என்று ஆத்மாராம் குறிப்பிடுவார். ஆக பறிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அது நம்முடைய சுதந்திரமாக நாம் அதை கருத முடியாது. மாறாக அதை பறித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய சுதந்திரம்தான் அது என்று ஆத்மாராம் சொல்லுகிற போது கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த கூற்றோடு இந்த கவிதை வரிகளை நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பறித்து கொள்ளக்கூடிய அல்லது சுலபமாக நம்மிடமிருந்து பிடுங்கி கொள்ளக்கூடிய சுதந்திரம் என்பது உண்மையில் நிச்சயமற்றது. அதனால் தான் கமல்ஹாசன் குறிப்பிடுகிறார், நாம் அந்த சுதந்திரம் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்தியாவில் இந்த கருத்து சுதந்திரம் என்கிற ஒரு விஷயம் எப்படி பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாகி வருகிறது, பேச்சுரிமை என்பது எப்படி நசுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நாம் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, ஒரு அரசினுடைய கொள்கைகள் மக்களுக்கு விரோதமாக இருந்தால், ஒரு அரசினுடைய செயல் அல்லது ஒரு அரசினுடைய ஒரு நடவடிக்கை என்பது மக்கள் விரோதத்தன்மை கொண்டதாக இருந்தால் உடனடியாக நாம் சமூகத்தில் அதை பற்றி விவாதிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இந்த பேச்சுரிமையின் காரணமாகத்தான் அரசின் மீது அல்லது அதிகார வர்க்கத்தின் மீது மக்கள் சமூகத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அத்துமீறல்களும் எல்லைகளும் ஒரு எல்லை மீறல்களும் தடுத்து நிறுத்தப்படுவது என்பதே இந்த பேச்சு சுதந்திரத்தின் வழியாக நாம் உருவாக்கக்கூடிய உரையாடல்களின் மூலமாகத்தான். அதனால்தான் சில அமைப்புகளும் அரசு அமைப்புகளும் எப்பொழுதும் இந்த சுதந்திரத்தை கண்டு அஞ்சுகின்றன. இந்த சுதந்திரத்தை எப்படியாவது பறித்து கொண்டு விடலாம் என்று அவர்கள் எப்போதும் நினைக்கிறார்கள். பேசுவதற்கான உரிமை பறித்து கொள்ளப்பட்டு விட்டால் ஜனநாயகம் என்பது செத்துவிடும் என்பதுதான் கமல்ஹாசன் அவர்களுடைய கூற்று. நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பத்திரிகைகளின் மீது, குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பத்திரிகைகளின் மீது, அரசை விமர்சிக்கக்கூடிய நிறுவனங்களின் மீது எத்தகைய ஒரு அவதூறு வழக்குகள், கணக்கு வழக்கு இல்லாமல் பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய நேரடியான அர்த்தம் என்பது பேச்சுரிமையின் மீதான ஒரு தாக்குதல். நீ எங்களுக்கு எதிராக பேசினால் நாங்கள் உங்களை சட்ட ரீதியான இன்னல்களுக்கு ஆளாக்குவோம் என்ற ஒரு செய்தியை அரசு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் எதிர்க்கட்சிகளின் மீதும் ஊடகங்களின் மீதும் இப்படி வகைதொகை இல்லாத அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு போராட்டங்கள் நடத்துவது, பேச்சுரிமையை, கருத்துரிமையை வெளிப்படுத்துவது என்பது சிக்கலான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து குரல் எழுப்பினால், ஒன்று திரண்டால், அணி சேர்ந்தால், ஒரு கூட்டமாக ஒன்று சேர்ந்து போராடினால் அரசு அவர்களின் மீது கடுமையான ஒடுக்குமுறையை பிரயோகிக்கிறது. காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் மீது பெரும் வன்முறையை பயன்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதிகள் எல்லாம் இப்பொழுது பெரும்பாலும் இறுக்கமாக்கப்பட்டு விட்டன, சுருக்கப்பட்டு விட்டன. ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை வைத்து நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றால் காவல்துறை அதற்கு அனுமதி கொடுப்பது கிடையாது. அப்படியே கொடுத்தால் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வேறு எங்கோ அந்த இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன.
ஆக ஒன்று சேர்வதற்கான உரிமை, குரல் எழுப்புவதற்கான ஒரு உரிமை, போராடுவதற்கான ஒரு உரிமை, அணி திரட்டுவதற்கான ஒரு உரிமை என்ற அனைத்து உரிமைகளையும் அரசு தொடர்ந்து பறித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த உரிமைகள் எல்லாம் அரசியல் சாசனத்தின் வழியாக நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நகரத்தினுடைய முக்கியமான பகுதியில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ எதிர்ப்பு தெரிவிப்பதற்கோ வழி இல்லாமல், மக்கள் யாருமே வராத ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொண்டு போய் உங்களை நீங்கள் போராட்டம் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னால், அது மறைமுகமாக உங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதாகும், உங்களுடைய கருத்துரிமையை பறிப்பதாகும், அரசியல் சாசனம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை மறுப்பதாகும். அதைத்தான் அரசு செய்கிறது. இது போன்ற விஷயங்களை நாம் கண்காணிக்க வேண்டும். அதாவது பெயரளவில் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கும், ஒரு பேச்சுரிமை இருக்கும், ஆனால் நடைமுறையில் அது இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த கருத்தை நாம் சுதந்திரத்தை கண்காணிக்க வேண்டும், சுதந்திரம் இருக்கிறதா என்பதை அடிக்கடி பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர வேண்டியிருக்கிறது. அரசு ஒரு புறம், இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் கலை வெளிப்பாட்டின் மீது, சினிமா எடுப்பது, புத்தகங்கள் எழுதுவது அல்லது சித்தாந்தங்களை பேசுவதன் மீது இன்றைக்கு மத அடிப்படைவாத அமைப்புகள் கடுமையான ஒரு ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கின்றன. அதாவது எதை எழுதினாலும் எதை பேசினாலும் எங்கள் மனம் புண்படுகிறது, எங்களுடைய சாதிக்கு எதிராக இருக்கிறது, மதத்திற்கு எதிராக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு கலைஞர்களின் மீதும் எழுத்தாளர்களின் மீதும் சிந்தனாவாதிகளின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. இதுவும் ஒரு விதத்தில் பேச்சுரிமைக்கு எதிரான ஒரு விஷயம்தான். ஆக இன்றைக்கு நாம் யாரை பற்றியும் வெளிப்படையான விமர்சனங்களை வைக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலை இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கமல்ஹாசன் தன்னுடைய பேச்சிலேயே குறிப்பிடுகிறார், மதவாத சூழல் என்பது மிக மோசமானதாக இந்தியாவில் இருக்கிறது என்று. ஆக இந்த மதவாத சூழல் என்பது கருத்துரிமையின் மீதான ஒரு தாக்குதலாக மாறுகிறது. இந்த கருத்துரிமையின் மீதான இந்த தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேச்சு சுதந்திரத்தை எப்பேடுபட்டாவது நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அச்சுறுத்தல் வருகிற போதெல்லாம் அது யாருக்கோ வருகிறது என்று நினைக்காமல் ஒட்டுமொத்தமாகவே பேச்சுரிமைக்கு வருகிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த பேச்சுரிமைக்கு எதிரான செயல்பாடுகள் என்பது ஒரு கரையானை போன்றது. அது உள்ளே புகுந்து ஒவ்வொரு பகுதியாக அழித்து கொண்டே வரும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டே வரும். அந்த சூழ்நிலையில் கருத்து சுதந்திரத்திற்கான பேச்சுரிமைக்கான போராட்டத்தை நாம் உக்கிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் கமல் அவர்களுடைய இந்த பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சி நடத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் தமிழ் மாநில பொருளாளர் திரு KR சக்கரவர்த்தி. ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர்களுக்கான வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அரசுக்கு எதிராக அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன, இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீதியில் இறங்கி போராடி இருக்காங்க, அதற்கான காரணங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் அமைப்போட தமிழ் மாநில பொருளாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உரிமைக்காக அவங்க வீதியில் இறங்கி போராடுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதை தீவிரமான அடக்குமுறையெல்லாம் நடக்கப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அவங்க இருந்திருக்கும், ஒவ்வொரு வாட்டி தொடர்ந்து குரல் கொடுத்தும் இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனைகள் தீராத ஒரு நிலைப்பாடு ஏன் இருக்கு, அந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சனைகள் என்னவா இருக்கலாம், பொதுவாக ஒரு மாற்றுத்திறனாளியோட வாழ்வியல்ல என்ன மாதிரியான ஒரு மேம்பாடு தேவையா இருக்கு, அரசு மூலமா அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு, இன்னைக்கு பொருளாதார ரீதியா ஒரு தனி மனிதன் தன்னிறைவு அடையணும் அப்படின்னாக்கா இந்த சமூகத்திலையும் சரி ஒரு அரசு மூலமாவும் சரி நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன, அரசுக்கு எதிராக நீங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு எங்க நேயர்களோட முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம பேச ஆரம்பிக்கிறது நம்ம சொன்ன மாதிரி இதுதான். கடந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு ரீதியா வீதியில் இறங்கி போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, கடுமையான அடக்குமுறைகளுக்கு காவல்துறை மூலமான அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இனி முடிவுறாத ஒரு நிலையில இருக்கிறத பார்க்குறோம். அப்படி என்னதான் பிரச்சனைகள் இருக்கு சார்? மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் இருக்குங்க. மாற்றுத்திறனாளின்னு சொல்லி ஒரு கௌரவமாக பெயர் வச்சிருக்கிறாங்க, அது வரைக்கும் ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்.
ஆனால் அது வெறும் வார்த்தை அளவிலே தான் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்தில் இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஆரோக்கியமாக உள்ளவர்கள் இருக்கக்கூடிய அங்க அவயங்கள்லாம் சரியாக இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை மாற்றுத்திறனாளிகளாக செய்ய முடியாது. அது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. குறிப்பாக வந்து அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறாங்க. இப்போ பார்வை இல்லாதவர்கள், காது கேட்காத வாய் பேசாதவர்கள், உடல் ஊனமுற்றோர், அதோட மன வளர்ச்சி குன்றியவர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், 21 வயசு ஆனதுக்கு அப்புறமும் அவங்க 4.2 அங்குலம் உயரம் வளராமல் இருக்கிறவர்கள், இப்படி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மட்டுமில்லை இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சட்டம் 1995 8 வகையான மாற்றுத்திறனாளிகள் இப்போ வந்து வரையறை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் புதியதாக வரக்கூடிய ஒரு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் இருக்குது. அதில் இன்னும் கிட்டத்தட்ட 10 வகையானவர்களை, இந்த 8 இல்லாமல் இன்னும் ஒரு 10 வகையானவர்களை மாற்றுத்திறனாளிகளுடைய பட்டியலை இணைப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான தொடர்ச்சியாக இருக்குங்க. ஒரு இடத்துல நடந்து போகிறவங்க, நார்மலாக இருக்கிறவங்க நடந்து போவாங்க. மாற்றுத்திறனாளி கால் பாதிப்பு உள்ளவர்கள் நடக்க முடியாது. அதே பார்வை இல்லாதவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது, மற்றவர்கள் துணை இல்லாமல் போக முடியாது. அதே போல் காது கேட்காத வாய் பேசாதவர்கள் பார்க்கும்போது அவங்க பர்ஃபெக்டாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சாலையை கடக்கிறதோ அல்லது வேறு பகுதிகளில் போகும்போதோ அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அதற்கான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக அந்த வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுது. அது நாம் அன்றாடம் பார்க்குறோம். ஐக்கிய நாட்டு சபையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க உள்ள மக்கள் தொகையில் 15% மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்தியாவிலும் அதே கணக்கு தான் ஐக்கிய நாட்டு சபையும் சொல்கிறாங்க, 15% மக்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி சராசரியாக அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள், பணக்காரர்களுடைய வீட்டிலும் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினுடைய வீட்டிலும் இருக்கிறார்கள், கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் போய் வேலை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்படி அனைத்து பகுதியிலும், அனைத்து நிலப்பரப்புகள்லையும், அனைத்து தரப்பில் உள்ளக்கூடிய ஃபேமிலி பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களும், சமூக சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. வசதியானவர்களுக்கு சில அவங்களுக்கு வாழ்வதற்கு துணிமணி இந்த அடிப்படை தேவைகளில் பூர்த்தி செய்வதற்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சாப்பிடுவதற்கு கூட இல்லாமல் இருக்குது. அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய அந்த ஆகாரங்கள்னு சொல்லுவோம், அது கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அதுக்கான உதவித்தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இருக்குது. அதில் ஒரு முக்கியத்துவம் வந்து அதில் முதல்ல 50 ரூபாயில் ஆரம்பித்தது, இன்றைக்கி தமிழகத்தில் வந்து 1000 ரூபாய் என்ற அடிப்படையில் இருக்குது. தமிழகத்தில் கூட நீங்கள் சொன்னது போல் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் 2010 ஏப்ரலில் உருவாக்கணும். அந்த சமயத்திலிருந்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இது பல்வேறு வகையான போராட்டங்களில் பல்வேறு வகை மனு கொடுக்கறது, எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பார்ப்பது, அதே போல் அமைச்சர்களை பார்ப்பது, மாற்றுத்திறனாளி துறையுடைய அதிகாரிகளை பார்ப்பது, இப்படி பல்வேறு வகையில் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த குறைந்தபட்ச நிவாரணம் என்பது உதவித்தொகை. அந்த உதவித்தொகையை கொடுக்கணும் அப்படின்றது அதை கொடுக்கணும். அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது கொடுத்தா ஓரளவுக்கு நிவாரணம் கிடைக்கும். இல்லைன்னா அந்த கடுமையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து ஐக்கிய நாடு சபையில் சொல்லியிருந்தாலும், ஆனால் அதில் வந்து கிராமப்புறங்களில் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளே நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போகிறாங்களே ஒழிய அவங்க இறக்கும் பொழுது தான் அதனுடைய எண்ணிக்கை குறையுது. சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும், ஒரு சாலை விபத்து வந்தாலும் சரி, அல்லது வந்து வேறு ஏதாவது கட்டுமானத்துறையிலேருந்து வேலை செஞ்சு அதில் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் சரி, தொழிற்சாலைகளில் விபத்து ஏற்பட்டாலும் சரி, அல்லது வந்து பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து வந்தாலும் சரி, இப்படி பல்வேறு வகையில் நார்மலாக இருக்கிறவங்களாம் கூட மாற்றுத்திறனாளியாக உருவாவதற்கு இதாக இருக்குது. அதே போல் இது அடிப்படையாக பார்க்கும்போது கருவிலேயே குழந்தைகளாக பிறக்கும்போது சரியான சத்துணவு இல்லாதனால அந்த குழந்தைகள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக அது அந்த மாதிரி பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இப்படி பல வகையான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்குது. வசதி படைத்தவர்களில் அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க வீட்டோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறாங்க.
ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. அவங்களுடைய அப்பா அம்மா விவசாய நிலங்களுக்கு போயிட்டு அல்லது ஏதோ ஒரு கடைகளுக்கு சிறிய அளவில் வேலை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு. அப்படி அவர்கள் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் அந்த ஏதாவது உழைச்சி அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு தான் வாழ்க்கை நடத்த வேண்டியது. ஆனால் அது மாற்றுத்திறனாளியாக மாற்றப்பட்டவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளியாக பிறப்பவர்கள் அவங்கள பராமரிக்கிறதுக்கு வீட்டில் உள்ள தாய் முக்கியமான பங்கு இருக்குது. தாய் அந்த குழந்தையே பார்த்துக்கணும். அந்த குழந்தையோ அல்லது நடுத்தர வயதோ ஏதோ ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் அவங்கள பராமரிக்க வேண்டிய ஒரு. அப்போ இவங்க வேலையை விட்டுட்டு அவங்களே வந்து உயிரோடு இருப்பதற்காக உணவு கொடுப்பது மற்ற பணிவிடைகளை செய்வதற்காக தேவைப்படுது. அப்போது ஒரு மாற்றுத்திறனாளி நபரை ஆணாகவோ பெண்ணாகவோ அவங்கள பராமரிப்பதற்கு நிறைய நேரமும் நிறைய பொருளும் நிறைய விரயம்ன்றதை விட செலவுகள் நிறைய ஆகுது. அதெல்லாம் செய்கிறதுக்கு தான் குறைஞ்சபட்சம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை கொடுக்க வேண்டும். அதாவது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 40% என்று இருந்தாவே மருத்துவர் ஒரு மாற்றுத்திறனாளியை பரிசோதித்து சிலது வந்து பரிசோதனை செஞ்சு தான் அவர் மாற்றுத்திறனாளி சொல்ல முடியும். சிலது பார்த்த உடனே தெரிஞ்சோம். அவங்க கண்ணால் பார்த்த உடனே இவர் அல்லது இவள் வந்து மாற்றுத்திறனாளியாக இல்லையா அப்படின்றது கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது மருத்துவ விஞ்ஞான அடிப்படையில் அவங்களுக்கு 40% மேல் இருந்தால் அவருக்கு மாற்றுத்திறனாளி என்று இருக்குது. உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது. இந்திய சட்டத்திலையும் அப்படி தான் இருக்குது. மாற்றுத்திறனாளி உரிமைக்கான சட்டத்திலையும் தமிழ்நாட்டில் உள்ள சட்டத்திலையும் அப்படி தான் இருக்குது. அகில இந்திய சட்டத்திலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் 40% மேல் இருந்து 60% மேல் இருந்தால் தான் அவங்களுக்கு அதுக்கான மாதாந்திர உதவித்தொகை தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது 50 ரூபாயில் இருந்து மத்திய அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுத்து ஓரளவுக்கு மானியம் கொடுத்து மாநில அரசாங்கம் அதோட தன்னுடைய பங்கை போட்டு பட்ஜெட்டில் அதுக்கான நிதி ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுப்பது என்பது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதில்லை. அதாவது 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விலைவாசி, ஒரு உணவுப் பொருட்களுடைய விலைவாசி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. அதை வந்து யாருக்கும் விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அதனுடைய இன்ஃப்ளேஷன் என்பதும் பணவீக்கமும் உயர்ந்து கொண்டே போகுது. அப்போ வெறும் அந்த குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. முன்ன மக்கள் நல அமைப்புகளாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து அது எது எடுத்தாலும் அதுக்கான தொகை பணத்தை கொடுத்தா தான் பண்ண முடியும். ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அரசு பொது மருத்துவமனை தர்மாஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ அப்படி தர்மாஸ்பத்திரிக்கு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளினிக் இருக்கிற டாக்டர்கிட்ட போகும்போது அவங்கள்ட்ட அதுக்கான நிதியை ஃபீஸை கொடுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி அனைத்துமே வந்து செலவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து 8 திசையிலும் இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் எடுத்தாலும் எல்லா விஷயத்திலும் இருக்குது. அது பணக்காரர்கள் அவங்க குழந்தைகளை பராமரிச்சுக்கிறாங்க, அவங்க படிக்க வைக்கிறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குது. அது இல்லாதவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு உயர்த்தணும்னு சொல்லி தான் நீங்கள் சொன்னது போல் எங்கள் சங்கம் உருவான தேதியிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்கு அரசாங்கத்திட்ட தொடர்ச்சியாக முறையிட்டுக்கிட்டே வரோம். ஆனால் அது இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுக்கு தான் வந்து மாற்றுத்திறனாளி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை தான். ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா இந்த வருஷம் படிக்கலாம் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த வருஷம் படித்து பாஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் மாற்றுத்திறனாளி ஒரு நாளும் ஒரு நொடியும் அவர் வாழ்க்கையை நடத்துவதற்கு பெரிய சிரமங்களாக இருக்குது. அதை பல முறையில் பல கட்டங்களில் பல வடிவங்களில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக 4 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து போராடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சார், இந்த மாதிரி அமைப்பு ரீதியாக போராடிட்டு இருக்கீங்க, 5 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்கணும். பிப்ரவரி 8ஆம் தேதி கூட எல்லா அமைப்பும் மொத்தமாக ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்கீங்க. அரசுக்கு எதிராக நீங்கள் முன்வைச்ச கோரிக்கைகள் என்ன சார் பிப்ரவரி 8? மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது, கோரிக்கைகள் ஏராளமாக இருக்குங்க. 5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கோரிக்கைகள் வச்சுட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ இந்த பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து தொடர் போராட்டத்தில் முக்கியமான 4 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து பண்ணுறோம். அதில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம், அதே போல் தேசிய பார்வையற்றோர் சங்கம் இணையம், அதேபோல் தமிழ்நாடு தேசிய அளவிலான காது கேளாதர் அமைப்பு, டிசம்பர் 3 இயக்கம் என்ற முக்கியமான 4 பெரிய சங்கங்கள், மாநிலம் தழுவிய சங்கங்கள் ஒன்றாக இணைந்து மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும்
அது தீர்வு கிடைக்கிற வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கருணையோடு எதிர்பார்த்துட்டு தான் செஞ்சிட்ருக்கிறோம். அந்த அடியில் முக்கியமான 3 கோரிக்கைகள் என்ன, 40% என்று அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 40% உள்ள மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகை வழங்கிடணும். அதே போல் அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்க. அது ஆரம்ப காலத்தில் 1968 அதுக்கு முன்னிலிருந்தே சில நிபந்தனைகள்லாம் இருக்குது, இப்படி இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது அந்த இதில் வந்து அவர்களுக்கு ஆண் வாரிசு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பேரன் பேத்தி இருக்கக்கூடாது, 5000 ரூபாயிலிருந்து இப்போ 50,000 மாற்றிருக்கிறாங்க, அதுக்கு மேலே சொத்து இருக்கக்கூடாது, இப்படி என்று பல்வேறு விதிமுறைகளை வச்சுருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அனாதை என்று பொருள்படக்கூடிய இங்கிலீஷில் டிஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஜீவோ போட்டிருக்கிறாங்க. அது தமிழாக்கம் என்ன செய்கிறாங்கன்னா ஆதரவற்றோர் அப்படின்ட்டு. ஆதரவற்றோர் என்று கிராமப்புறத்தில் போய் கேட்டிங்கன்னா ஆதரவற்றோர் அனாதைகள் என்று தான் பொருள் போடுங்க. ஒரு தமிழ் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, ஒரு ஆங்கில வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் எந்த விதமான வாழ்க்கை முடியாமல் இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த ஆதரவற்றோர் அவங்க அப்படி ஒரு கௌரவமாக சொல்கிறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளின்னு சொல்லி புண்படக்கூடாது என்பதற்காக வச்சிருக்கிற வார்த்தை தான் அந்த பெயர் தானே வழியே. ஆனால் ஊனமுற்றோர் என்றால் ஊனமுற்றோர் தான். சட்டம் அவங்கள டிசபிலிட்டின்னு தான் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டைலாக எங்களுக்கு கருணை இருக்குது அப்படின்னு காமிப்பதற்காக சொல்லக்கூடிய அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வார்த்தை தான் நிறைய உண்மையான நிலவரத்தை அதை குறிக்கக்கூடியதில்லை. அந்த அடிப்படையில் தான் இருக்குங்க. அதனால் அந்த பிரச்சனைகள் இருந்து 40% இருந்தால் அவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கிட வேண்டும் அப்படின்ற முக்கியமான கோரிக்கை. அதில் வந்து இந்த மாதிரியான எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது. டிஸ்டிடியூட் அனாதை அல்லது ஆதரவற்றோர் என்று சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகளை நீக்கிடணும். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ கேரளாவில் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில், அதே போல் தெலுங்கானாவில், ஆந்திர பிரதேசத்தில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 40% இருந்தாலே அவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை என்பது வழங்கப்படுகிறது. அதுக்கு மற்ற நிபந்தனைகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 40% இருந்து அரசே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளி நலத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த துறையின் மூலியமாக டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அது வந்து மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீடின் அடிப்படையில் அவங்களுக்கு தேசிய அடையாள அட்டை தமிழகத்தில் கொடுக்குறாங்க. அதில் வழங்கப்படக்கூடியவர்களுக்கு 40% இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதாந்திர உதவித்தொகை கொடுக்கணும். அதே போல் இன்றைய தேதியில் விலைவாசி உயர்வு இதெல்லாம் உயர்ந்து கொண்டே போகுது. அதில் ஈடுகட்டுற மாதிரி அதனுடைய பல சட்டங்கள் கூட இருக்குது. குறைந்தபட்ச கூலி அப்படின்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தில் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. அதில் கூட 183 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி தான் அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அது இன்றைக்கி மாற்றுத்திறனாளி போராட்டம் நடத்தியதன் அடிப்படையில் அதுக்கான உத்தரவு என்பது வந்துட்டு இருக்குது. அதுக்கான பணிகளும் வழங்கப்பட்டு வருதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கைங்க. அதே போல் அனைத்து வகையிலையும் இருக்காங்க. நடுத்தர வயது, கிராமப்புறத்தில் இருக்குங்க, நகர்ப்புறத்தில் இருக்குங்க, வசதியானவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போ படித்து விட்டு வரவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமான ஒரு துறையில் வேலை வாய்ப்பு என்பது இருக்குது. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சட்டத்தில் ஆதி காலத்திலேருந்து இருக்குதுங்க 3% இடஒதுக்கீடு. அப்போ அந்த 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அதுக்கு தகுதியான கல்வி தகுதி உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருக்குது. ஒரு சர்வேயில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேஸு போய் அந்த சுப்ரீம் கோர்ட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அது அக்டோபர் 8ஆம் தேதி 2013 ஒரு ஒரு அறிவுரை வழங்கிதுங்க. 100 நாட்களுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு கண்டறிந்து அவர்களுக்கு பணி வழங்கணும்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுதுங்க. ஏன்னா அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்படி படித்து தகுதியான உள்ளவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு அதாவது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கோரிக்கைகள். அதே போல் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்கன்னா படிக்கட்டில் ஏற முடியாதுங்க. இப்போது ஒரு கட்டடத்துக்கு போகிறாங்கன்னா எப்போ முடியாது, லிஃப்ட் இல்லாமல் போக முடியாது, அல்லது சாய்தளம் இல்லாமல் போக முடியாது. பல்வேறு பகுதியில் போராட்டம் நடத்தி அந்த சாய்வுதளங்கள்லாம் வந்திருக்குங்க. இப்போது முனிசிபாலிட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கட்டடத்துலேயும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற அளவில் அது சாய்வுதளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் இருக்குது, உத்தரவு ஜீவோலாம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே அது இல்லை. கிட்டத்தட்ட 99.9% கட்டிடங்களில் அதற்கான விதிமுறைகள் இல்லாமல் இருக்குது.
சில அரசு கட்டிடங்களில் அது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக அக்சஸ் ஆகிறது மாதிரி போக வர பயன்படுத்துவதற்கு அந்த ஏற்ற வகையில் வந்து அந்த கட்டிடங்கள் மற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகள் பஸ் போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். அதுக்கு கிராமப்புறங்களில் உள்ளாட்சி 3 அடுக்கு முறை இருக்குது. அதுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது தமிழக அரசு ஒதுக்கி அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் இருக்குங்க. இப்படி ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஒரு காலகட்டத்திலையும் அரசுக்கு நீங்கள் கோரிக்கைகள் வைக்கிறீங்க, அது இன்னும் வரைக்கும் இந்த 5 ஆண்டுல செயல்படலை அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இந்த கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க. இதை பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளில் இப்போ இருக்கிற இந்த அரசு உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்யலை? வெளிப்படையாக சொன்னால் எந்த உதவியும் செய்யலை. மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை அரசு எந்த உதவிகளும் செய்யலை. இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கோட்டை நோக்கி பேரணி சொல்லி அரசுக்கு வந்து நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசினாங்க. உடனடியாக அதை அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2013 டிசம்பர் போயிடுச்சு, 14 டிசம்பர் போச்சு, 15 டிசம்பர் போச்சு, இப்போ அதுக்கு மேலே பிப்ரவரி வந்ததுங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை அமுல்படுத்தவே இல்லைங்க. அதே போல் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னாங்க, அது இன்ன வரைக்கும் வரலைங்க. இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நம்பி 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 மாற்றுத்திறனாளிகள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதனால் மாற்றுத்திறனாளிகள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கே பெரிய கஷ்டம். மறந்துட்டு வேற ஒரு வேலையில் கவனத்தை செலுத்துறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற பிரச்சனை தீராமலே இருக்குது. அப்போ அதனால் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது எப்படி இதயம் என்பது ஒவ்வொரு நொடியிலும் துடித்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை தீர்க்கவில்லை என்றால் அது மாற்றுத்திறனாளிகள் பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் வழங்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய இயலாமையையும் பொருட்படுத்தாமல் அதையும் மீறி வாழ வேண்டும். அதாவது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் அந்த நபரை வாழ வைப்பதற்கு அந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிறார், என்னால் வாழவே முடியல, அதனால் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணிங்கன்னா இப்போ தற்கொலை பண்ண முடியாது. அவர் வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஜெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை தர்மத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் வழங்கக்கூடிய அந்த உரிமை என்பது அமுல்படுத்தாமலே தான் போயிட்டுருக்குது. அதனால் தொடர்ச்சியாக எங்கள் சங்கம் உருவான தேதியிலிருந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல் தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு கூட்டம் என்பது கிரீவன்ஸ் டே அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக வந்து மனு கொடுத்து ஒன்றுமே நிறைவேறினதாக இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை என்பது தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, அவங்களுடைய குறைஞ்சபட்ச தேவையை பூர்த்தி செய்யணும், இல்லை என்றால் உயிரை விடணும். இதுதான் டூ ஆர் டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்குது. அதிலிருந்து தங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமான்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த போராட்டத்தினுடைய வழிபாடு தான் இன்றைய தேதியில் வந்து நாங்கள் வந்து தொடர் போராட்டமாக நாங்கள் அதை நடத்திட்டுருக்கிறோம். அரசு அதை ஏதாவது கவனித்து மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு, சட்டத்தினுடைய கடமை, இந்த ஏற்பாடு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் பொங்கி எழுந்து அதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறோம். பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கே அவங்க வாழ்க்கை போராட்டமாக இருக்குது. அரசு வந்து ஏதாவது மானியம் உதவிகள் செய்யுமான்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வேளையில் மாற்றுத்திறனாளிகள் வரும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான சிரமங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் பொருளாதார ரீதியாக அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது? அவங்க ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாமா? இப்போ கல்வியில் வந்து கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளி கொடுக்கணும், சமூக பாதுகாப்பு மாற்றுத்திறனாளி கொடுக்கணும், மருத்துவம் சுகாதாரத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும். ஒரு சராசரி மனிதன் அவர் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் கொடுக்க வேண்டியது. அது அந்த அடிப்படையான உரிமைகள் கூட செய்ய முடியாமல் போகும்போது மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அதுக்கு உதவி செய்யணும். அது இல்லை அப்படின்னா அரசு தான் செஞ்சாகணும்.
அனைத்து உயிர்களும் அரசுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அது செய்யணும். அதை தான் பார்க்குறோம். தன்னிறைவு என்பது இப்போ ஒரு 10% இருக்கலாம், வசதி படைத்தவர்களுக்கு அல்லது நடுத்தர வயதினர்களுக்கு இருக்கலாம். மீதி கிராமப்புறங்கள்லையோ ஏழை குடும்பங்கள்லையோ அல்ல நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் மத்தியிலையோ பொருளாதார வசதி என்பது இல்லை. அந்த பொருளாதார வசதி தான் முக்கியமான அடிப்படையான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வழங்கும் வரை நிவாரணம் மாதம் 3000 ரூபாய் கொடுன்னு சொல்லி 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கோரிக்கை வச்சோம். இப்போ விலைவாசி இதெல்லாம் உயர்ந்திருக்கு. அதனால் இப்போ 5000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுருக்கோங்க. அதாவது பொருளாதாரத்தில் வளர்ந்தவங்க குடும்பங்களையும் கூட அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னா அது வந்து 2ஆம் தரம் அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய மதிப்பீடு என்பது இருக்குது. இப்போ சமூகத்தில் பல்வேறு அமைப்பினர்கள், பல்வேறு தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், பல்வேறு சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் அதை விழிப்புணர்வாக ஏற்படுத்துறதுனால இப்போ அதனுடைய தாக்குதல் அவமானமாக பேசப்படுவது அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் சங்கம் உருவாவதற்கு முன்னாலே கூட குறிப்பாக சொல்லலாம், ஒரு மாற்றுத்திறனாளி பார்த்தா மாற்றுத்திறனாளியை அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தி தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த அமைப்புகள் எங்கள் சங்கம் இதெல்லாம் போராட்டம் நடத்தி சொல்லும்போது தான் அதுக்கு வந்து மாற்றுத்திறனாளி என்ற பெயர் என்பது வருது. சாமானிய மனிதனுக்கே இன்னைக்கு ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னும் போது இன்னும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள், சலுகைகள், பாதுகாப்பு இதெல்லாம் அரசு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு சூழலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களுக்கான பாதுகாப்புன்னா சமூகத்துக்கு அப்பாற்பட்ட அரசோட கடமை. அது இன்னும் அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சாகிறதுக்கு உரிமை இல்லைன்னும் போது வாழறதுக்கான வழிகளை கண்டிப்பாக அரசு தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அரசுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வைக்கிற கோரிக்கைகள் என்ன, இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கிற நிலைப்பாடு என்ன, இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு என்னன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாணிகிஷன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு விதமான நீதி நெறிகளையும் அதே நேரத்தில் தீர்க்க முடியாத கேள்விக்குறிகளையும் கொண்டிருக்கிற மிக நீண்ட இதிகாசம் மகாபாரதம். மகாபாரதத்தில் 4வது பருவம் விராட பருவம் என்பது. ஆதி பருவம், சபா பருவம், வனப்பருவம் ஆகிய 3 பருவங்கள் முடிந்து விராட பருவம் வருகிற போது பல புதிய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. விராட பருவம் என்பது 12 ஆண்டுகால வனவாசத்தை பாண்டவர்கள் முடித்து கொண்டு அஞ்ஞாத வாசத்தை தொடங்குகிற போது வருகிற பருவம். அஞ்ஞாத வாசம் என்றால் தலைமறைவாக இருக்கிற காலம். அதுதான் அந்த சூதாட்டத்தில் தோற்றுப்போன போது விதிக்கப்பட்ட நிபந்தனை. தருமர் 2 முறை சூதாடி, முதல் முறை சூதாடி இழந்தவைகளையெல்லாம் பெற்றதற்கு பிறகு மறுபடியும் சூதாட்டத்திலே ஈடுபட்டுத்தான் இந்த விதமான முடிவுக்கு அவர்கள் உள்ளானார்கள். ஒன்று, 12 ஆண்டு காலம் வனவாசம், காட்டில் வசிக்க வேண்டும். பிறகு ஓராண்டு காலம் யாருடைய கண்ணிலும் படாமல் வாட வேண்டும். அப்படி யாராவது கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் மறுபடியும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் அந்த கதையில் வருகிற நிபந்தனைகள். எனவே அந்த அஞ்ஞாத வாசத்தை எங்கே போய் தொடங்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கிற போது ஒரு மத்திய பகுதியில் ஆண்டிருக்கிற விராடன் என்னும் மன்னனினுடைய அந்த ராஜ்யத்திற்குள், அந்த அரண்மனைக்குள் மாறுவேடத்தில் இருப்பதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அந்த விராட மன்னனின் அரண்மனைக்குள் அவர்கள் தங்கியிருந்த அந்த காலத்தை தான் அந்த 4வது பருவம் விராட பருவம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த விராட பருவத்தில் 2 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, எந்த சூதாட்டம் தங்களின் வாழ்க்கையை இத்தனை விதமான துயரங்களுக்கும் ஆளாக்கியதோ அந்த சூதாட்டத்திலிருந்து தருமர் கடைசி வரைக்கும் விடுபடவில்லை என்பதை விராட பருவம் காட்டுகிறது. ஏற்கனவே முதல் முறை சூதாடி தன் தம்பிகளை இழந்து, தன்னை இழந்து, தன் மனைவியை இழந்து, நாட்டை, உடைமைகளை, படைகளை எல்லாம் இழந்ததற்கு பிறகு திருதராஷ்டிரன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடச் சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அஸ்தினாபுரம் திரும்புகிற போது
மீண்டும் சகுனியிடமிருந்து வந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு 2வது முறை சூதாடி எல்லாவற்றையும் மறுபடியும் இழந்து வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் என்று அந்த கதை செல்லுகிறது. எனவே இத்தனை துயரங்களுக்கு பிறகு வேறு யார் ஒருவரும் மறுபடியும் சூதாட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் தருமருக்கு என்னவோ அந்த சூதாட்டத்தின் மீது அப்படி ஒரு காதல் இருந்து கொண்டே இருக்கிறது. விராட பருவத்திலும் அது தொடங்குகிற போதே அந்த செய்தி நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த அரண்மனையிலே இருக்கிறவர்களோடு சூதாடுவதில் தருமர் ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை காட்டுகிறார். சூதாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த விராட பருவத்திலே தான் இன்னொரு செய்தியும் வருகிறது. ஒன்று, எல்லா தர்மங்களையும் பேசுகிற, அதனாலேயே தருமர் என்றும் பெயர் பெற்றிருக்கிற அவர் சூதாடுதல் தர்மம் அன்று என்பதை ஏனோ உணராமலேயே அந்த கதை முழுவதும் அவர் இருக்கிறார். அப்படி சூதாடி கொண்டிருக்கிற தருமர் மற்றவைகளிலெல்லாம் மிக கடுமையாக அந்த தர்ம நெறியை அவர் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த இடத்தில் என்றால், தன்னுடைய மானத்துக்கும் உயிருக்கும் பங்கம் ஏற்படுகிற நேரத்தில் கூட நாம் மறைமுகமாக அஞ்ஞாத வாசத்தில் இருக்கிறோம், அந்த பெண்ணை பாஞ்சாலியை காப்பாற்றக்கூடாது என்பதிலே தர்மம் பேசுகிறவராக தர்மரை நாம் பார்க்கிறோம். அந்த விராட மன்னருக்கு ஒரு மைத்துனன், அவனுடைய பெயர் கீசகன் என்பது. கீசக வதம் என்பது விராட பருவத்திலே நடைபெறுகிறது. கீசகன் என்பவன் இவர்களுக்கு எப்படி இடையூறாக வந்து சேருகிறான் என்பதை விராட பருவத்திலே நாம் பார்க்கிறோம். இவர்கள் மறைமுகமாக வாழத் தொடங்கி முதல் 10 மாதங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் போகிறது. 11வது மாதத்திலே தான் அந்த புதிய சிக்கல் புறப்படுகிறது. கீசகன் என்கிற அந்த மன்னனின் மைத்துனன் சைராந்திரி என்கிற ஒரு மாற்று வேடத்தில் மாற்று பெயரில் இருக்கிற பாஞ்சாலியின் மீது ஒரு காம இச்சை கொள்கிறான். அவனை அவனுடைய அக்கா, அதாவது அந்த நாட்டினுடைய அரசி தடுத்து பார்த்தும் கேளாமல் எப்படியும் பாஞ்சாலியை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் அவன் வெறிகொண்டு அலைகிறான். அதுவும் மன்னர்களினுடைய குலத்திலே பிறந்து வந்தவன் என்பதனாலே தான் விரும்பியதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் தடுத்தும் கேளாமல், எந்த அறநெறி குறித்தும் கவலை கொள்ளாமல் கீசகன் அந்த சைராந்திரியை எப்படியும் அடைய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு அதற்காக தன்னுடைய தமக்கையான நாட்டின் அரசியையே பயன்படுத்தி கொள்ளுகிறான். அதுதான் அந்த விராட பருவத்தின் ஒரு திருப்பமான பகுதி. முதலில் மறுக்கிற, அறிவுரைகளையெல்லாம் சொல்லுகிற அந்த நாட்டு அரசி இறுதியில் தன்னுடைய சகோதரனுடைய கோரிக்கையை தட்ட முடியாமல் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் இரவில் அவனுடைய கீசகன் மாளிகைக்கு போய் அங்கே இருக்கிற அந்த மது பொருட்களை எல்லாம் வாங்கி வா என்று சொல்லி மாறு வேடத்தில் இருக்கிற பாஞ்சாலியை அனுப்புகிறாள். அன்றைக்கு சைராந்திரியாக இருக்கிற பாஞ்சாலி எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தும் இந்த அரசி அதனை ஒப்பவில்லை. நீ இப்போது அங்கே போய்த்தான் தீர வேண்டும் என்கிறாள். அப்படி போகிற போது இவள் எதிர்பார்த்தபடியே கீசகன் இவளிடத்தில் மிகவும் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறான். சைராந்திரி தன்னை விடுவித்து கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அவன் ஓங்கி தன் காலால் உதைக்கிற போது அவள் தட்டு தடுமாறி கீழே விடுகிறாள். விழுந்தும் எழுந்து ஓடி வருகிறாள். ஓடி வந்து அரண்மனையை நோக்கி ஓடி வருகிறாள். மன்னன் அங்கே இருக்கிறான். அவளுடைய கணவர்கள் அங்கே தருமன், வீமன், அர்ஜுனன் எல்லோருமே அந்த அவையிலே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வேறு வேறு வேடங்களில் இருக்கிறார்கள். பீமன் தலைமை சமையலாளராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற போது அவள் ஓடி வந்து விழுகிற நேரத்தில் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று பீமன் துடிக்கிறான். பின்னாலேயே வருகிற கீசகனை மன்னர் கடுமையாக எச்சரித்து திருப்பி அனுப்புகிறாரே தவிர எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. இங்கே இருந்து போய்விடு என்று மட்டும் சொல்லுகிறார். அப்போது அவனை கொல்வதற்காக பாய்ந்த பீமனை தருமர் தான் தடுத்து நிறுத்தி, அஞ்ஞாத வாசத்தில் நாம் நம்முடைய மனைவிக்காக அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது தர்மம் ஆகாது என்று தடுத்து விடுகிறார். அந்த இடத்திலேயே மன்னனை பார்த்தும் தன் கணவர்களை பார்த்தும் கடுமையாக பாஞ்சாலி பேசுகிறாள். இது என்ன தர்மம்? என்னிடத்திலே தகாமல் நடந்து கொள்ளுகிற ஒருவனை இந்த நாட்டின் அரசும் கண்டிக்கவில்லை, என் கணவர்களாக இருக்கிற நீங்களும் கண்டிக்கவில்லையே என்று அந்த இடத்திலேயே கடிந்து கொள்ளுகிறாள். பிறகு அவள் பீமனை தனியாக சந்தித்து பீமன் மூலமாக யாருக்கும் தெரியாமல் கீசகன் கொல்லப்படுகிறான். அது வேறு கதை. ஆனால் இந்த விராட பருவத்திலே அறநெறி என்கிற பெயரில் ஒன்றுக்கொன்று 2 நெறிகள் முரண்பட்டு நிற்கின்ற விதத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, எல்லாவற்றிலும் தர்மம் பேசுகிற யுதிஷ்டன், அதாவது தர்மர்
சூதாடுவதில் மட்டும் எப்போதும் தர்மம் பார்க்கவில்லை. அந்த விளையாட்டினால் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் சூதாடுகிறார். ஆனால் அதில் தன்னுடைய நிலையிலிருந்து தவறிப்போய் விடுகிற தருமர் ஒரு பெண்ணை, அவள் தன் மனைவியா இல்லையா என்பதை கூட விட்டுவிடலாம், ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பு காட்டாமல் அப்போது தர்மம் பேசுகிறார். இப்படி மகாபாரதம் முழுவதும் நாம் படித்து கொண்டே போகிற போது அது ஒரு மிகப்பெரிய இதிகாசம். ஏராளமான கிளைக்கதைகள் படித்து கொண்டே வருகிற போதே மறந்து கொண்டே போகிற அளவுக்கு அவ்வளவு விரிவான மிகப்பெரிய கதை. ஆனால் அந்த கதைக்குள்ளே அறநெறிகளும் உண்டு, இப்படிப்பட்ட கேள்விக்குறிகளும் உண்டு. இந்த விவாதங்கள் என்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய இதிகாசமாக இருக்கிறது. ஆனால் அது பெரிய தர்மத்தை போதிக்கிறது என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மகாபாரதத்திற்குள் தர்மத்திற்கு எதிரான பல செய்திகளும் இப்படி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.